ஒரு 15 வயசு இருக்க பொண்ணுக்கிட்ட அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வருஷம் போனால் பெரிய மனுஷன் ஆயிடுவல்ல, கொஞ்சம் அடக்கொடுக்கமாக இருந்து பழகு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. விளையாடணும், கபடி ஆடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே அவளோட மோட்டிவாக இருந்தது. பல மாதம் கழிச்சு அவளோட பெரிய ஆசைப்படி ஒரு நாள் சனிக்கிழமை எப்படியாவது இன்னைக்கு அந்த மேட்ச்சில் கப்படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தா. அவ்வளோ ஆர்வத்தில் ரெடி ஆகிட்டு இருந்தா. சடனாக ஒரு சத்தம், அம்மா அப்படின்னு. போய் பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை அவங்க பேத்தி பெரிய மனுஷன் ஆயிட்டா அப்படின்னு. வீட்டில் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். பட் அவளுக்கு மட்டும் மேட்ச் ஆட முடியலையே அப்படிங்கிறதுக்கு அதே அளவுக்கு கவலை. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவளோட அம்மா வந்துட்டு அவளுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க. இனிமேல் வந்துட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கலாம் சொல்லித் தராங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி. வீட்டை விட்டு 1 வீக் கழிச்சு அவள் வெளியே போகிறா, ஸ்கூலுக்கு போகிறா. மறுபடியும் விளையாடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுது. ஏன்னா அவள் வந்துட்டு ஸ்கூல் கிரவுண்டு பார்க்குறா. அதனால ஸ்கூல் கிரவுண்ட் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறா. அவளோட அம்மா வந்து காலையிலேயே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இல்லையா. ஸோ ஈவினிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே அந்த பொண்ணு 6 o'clock தான் வருவா நார்மலாக. பட் 4:30க்கே இவங்க வந்துட்டு என்ன இன்னும் இவ்வளோ காணோம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் 6:30 ஆச்சு. வீட்டில் எல்லாருமே பயந்து போகிறாங்க. அவள் எப்போ வருவா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. டைம் 6:15 ஆச்சு. கேட் சவுண்ட் கேட்குது. அந்த பொண்ணு வரா. உங்க அம்மா பாட்டிலாம் செம்மையாக கத்துறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, டைம் என்ன, இந்நேரம் வரைக்கும் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பாட்டி புதுசாக இருக்குது, நான் எப்போவுமே இந்த டைமுக்கு தானே வருவேன் அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் இனிமேல் கிடையாது. ஸ்கூல் விட்டதும் 4:15க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். விளையாட்டுலாம் இனிமேல் மூட்டை கட்டி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல. அவளோட ட்ரீம்க்கு அப்போஸ்டாக நிற்கிற அந்த வீட்டையே வந்துட்டு அவளுக்கு பிடிக்கல. சண்டேஸில் கூட வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு அவள் திங்க் பண்ணுறா. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு அவள் யோசிக்கும் போது அவங்க அம்மாட்ட போய் அவள் கேட்குறா, ஏம்மா இத்தனை நாள் எப்போவுமே 6 o'clock ஆகி தான் வீட்டுக்கு வருவேன். அப்போல்லாம் உங்களுக்கு யாருக்குமே எனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ நான் பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறமா மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலனா அப்படின்னு கேட்குறா. சடனாக அவளோட அப்பா வந்துட்டாங்க. அதனால அவங்க அம்மானால எதுவும் பேச முடியல. அவளால் எதுவுமே பண்ண முடியல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸில் நடக்கிற ப்ராப்ளம்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போனால் இதெல்லாம் மறந்துடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்ம அகைன் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டாங்க சடனாக. ஸோ இவளை வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எதுவுமே சொல்ல. வீட்டுக்கு போய் இறங்கின உடனே தான் தெரியுது அவளுக்கு அன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட், கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு. அவகிட்ட யாருமே கேட்கல, மேரேஜ் பண்ணிக்கிறியா, அவனுக்கு இஷ்டமா இல்லையா அப்படின்னு எதுவுமே கேட்கல. அவளோட அம்மாட்ட கூப்பிட்டு அவள் சொல்கிறா, அம்மா எனக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவங்க அம்மாவும் நல்ல வரன்மா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சொன்ன மாதிரி அப்பா கிட்ட சொல்லவும் முடியாது. பாட்டிக்கிட்ட சொன்னால் அடியே விழுந்துரும். அவளால் எதுவுமே பண்ண முடியல. கல்யாணம் பண்ணிட்டா எதுவுமே பண்ண முடியாது, விளையாட முடியாது அப்படிங்கிறது மட்டும் அவளுக்கு தெரியுது. அவளோட அந்த வயசுக்கு அவுட் ஆஃப் மைண்டாக அவளால் திங்க் பண்ணவும் முடியல. முகத்த நேரமும் நெருங்கிடுச்சு. அவள் சொல்ல நினச்சது கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாமல் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. அவளோட கனவு, அவளோட சுதந்திரம், அவளோட விளையாட்டு எல்லாமே அந்த கல்யாணத்துலேயே போயிடுச்சு. இதெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் மேபி நடக்காமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் பாஸ்டில் நடந்தது. நிறைய ஃபீமேல் பிளேயர்ஸை நம்ம இதனால் மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இஷ்டமா இல்லையான்னு கேட்காமே கட்டாய கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி டெய்லி டைரி இன் தமிழ் பாட்காஸ்ட் வித் மீ யுவா. ரேண்டமாக என் சர்க்கிளில் இருக்க ஒரு பொண்ணோட லைஃப்னால தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். நம்மளை மாதிரி அந்த பொண்ணுக்கும் நிறைய ஆசை இருந்தது. நார்மலாக இப்போ காலேஜ் முடிச்சுட்டா வந்துட்டு ஒர்க் போகணும், நிறையா மணி ஏர்ன் பண்ணணும், வீட்டை பார்த்துக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி வந்து நிறைய ஆசை இருந்தது. அவள் படிக்கணும் அப்படின்னா லைக் ஒரு 3rd year இல்லை 4th year அந்த மாதிரி வந்துட்டு அவள் படிக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும்னா அவளோட ஹஸ்பண்ட் வீட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஏன்னா அவளோட வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாமே ஜாதகம் தான். ஜாதகம் கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அவளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஜோஷியரை பார்ப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸா ஜோஷியரை பார்ப்பாங்க. அவளுக்கு எக்ஸாமில் வந்துட்டு மார்க் கம்மியாக இருக்கா ஜோஷியரை பார்ப்பாங்க. எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இண்டிபெண்ட்டாக இருக்க ஒரு வீட்டில் நம்மளை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஜோஷியக்காரன் வந்து நடுவில் முடிவு எடுத்துகிட்டு போவான். ஃபேமிலி ரன் ஆகுறதே ஜோஷியத்தில் தான். அந்த மாதிரி இருப்பாங்க. பொண்ணுக்கு இந்த ஏஜுக்குள்ளே மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, 23 ஏஜ் மேலே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு மேரேஜே ஆகாதுன்னு அள்ளி விடுறது. இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களும் கேட்குற டயலாக்னு சொல்லலாம். நான்லாம் வந்துட்டு நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். இந்த ஏஜ் ஆச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு கூட வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்காது. ஒரு 23லேயே என் மேரேஜ் பண்ணி தரணும், ஒரு 25, 26 வரைக்கும் டைம் எடுத்துக்கலான்னு இருக்கும். லைக் இந்த அபியும் நானும் படத்தில் வரும் இல்லையா, இண்டி இப்போ தாண்டி நடக்கவே ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ளே ஸ்கூலா, இப்போ தாண்டி காலேஜே முடிச்சிருக்கா, அதுக்குள்ளே கல்யாணமா, அந்த மாதிரி. ஸோ அந்த ஜோசியரோட பேச்சை கேட்டு அவங்களும் வந்து மேரேஜ்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. மேரேஜ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இதுலேயும் லவ் மேரேஜ் பண்ணுற கப்பல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே தெரியும் வீட்டில் எப்படி சொல்கிறது, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இந்த லவ்வை அப்படிங்கிறத யோசிக்கிறதோட அந்த ஜோஷியக்காரன் ஏதாவது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவானோன்னு பயந்து இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணணுமா அப்படின்னு வெறுத்தே போயிடும் அந்த சுச்சுவேஷனில். எந்த ரைட்ஸுமே இல்லாமல் ஒரு பொண்ணை யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு, அந்த பையன் வந்துட்டு குடிப்பானா, அவன் ஸ்ட்ராங்கான பர்சனா, எதுவுமே தெரியாமல் அந்த மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தானே அவங்ககிட்ட போய் கஷ்டப்படுறா. அதெல்லாம் ஏன் யாருமே திங்க் பண்ணுறதில்ல. கேட்டால் அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது.
சின்ன பொண்ணுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? எந்த அப்பா அம்மா வச்சு நான் கஷ்டப்பட்டேன் அது மாதிரி நீயும் கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்களா? நான் தாம்மா ஸ்கூலுக்கு போகாமல் படிக்காமல் கஷ்டப்பட்டேன், நீயும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த கட்டாய கல்யாணங்கிறது நடக்கிறது இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய ஊரில் வந்துட்டு இன்னுமே கண்டினியூ ஆகுது. அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்காம அவன் கூட வாழ முடியாமல் செத்து போனால் பரவாயில்ல, பட் ஜோசியர் சொல்லிட்டாரு மேரேஜ் பண்ணி வைக்கணும். இதுக்காகவா 20 இயர்ஸ் ஒரு பொண்ணை வளர்த்துறீங்க? வளர்த்தும் போதே அந்த பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்களாம் என்ன அப்பா அம்மா? இன்னொன்று சொந்தக்காரன் கேட்பான்னு யோசிக்கிறது. அந்த பொண்ணு அவன் விரும்பின பையனோட கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கப்போ மட்டும் அந்த சொந்தக்காரங்க எங்கே போவாங்கன்னே தெரிய மாட்டேது. நினச்ச வாழ்க்கையை கூட அமைச்சு கொடுக்க முடியலன்னா ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. அப்பா சொல்கிறாங்கன்னு அந்த பொண்ணு மேபி கல்யாணம் பண்ணிக்கும், பட் நம்ம இஷ்டப்படியாக இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு அந்த பொண்ணுக்கு அது காலம் பூரா மனசில் இருக்கும். இதே தான் வந்து பசங்க லைஃப்லேயும் அப்ளிகபிள். அந்த பையன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டில் வந்துட்டு கேட்பாங்க, என்ன ஆளுங்க, எந்த ஊர், என்ன சாமி கும்பிடுறாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. பொண்ணு என்ன படிக்கிறா, அவளுக்கு உன்னை பிடிக்குமா, உனக்கு அவளை பிடிக்குமா, நம்ம வீட்டுக்கு செட் ஆவாளா, இதெல்லாம் எவனுமே யோசிக்க மாட்டான். இந்த மாதிரி திங்க் பண்ணி அவன் லவ் பண்ணின பொண்ணை வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து வேற ஒருத்தருக்கே கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு நம்ம ஆளுங்க தாப்பான்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் கட்டாய கல்யாணம். உங்கள் லைஃப்பில் இன்னொருத்தர் தலையிட்டா உங்களுக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி தான் வந்து இன்னொருத்தருக்கும் இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட். அதுலேயும் அந்த பொண்ணு வந்துட்டு நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா போதும், நீ மட்டும் இப்போ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் நாளைக்கு நீ எங்கள் 2 பேத்தையும் பொணமாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது, என் பேச்சை கேட்காதவங்களாம் யாரும் இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? கொஞ்சமாவது மனசாட்சியோடு யோசிங்கன்னு சொல்லி இந்த எபிசோடுக்கு நான் என் கார்டு போட்டுக்கிறேன். ஸோ திங்க் பண்ணுங்கள், திங்க் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், இல்லை எத்தனை வாட்டி வேணாலும் திங்க் பண்ணுங்கள் ஒருத்தவங்க லைஃப்பில் வந்து நம்ம மூக்கு நுழைக்கும் போது. ஓகேவா? ஸோ யாரோட லைஃப்லேயும் போயிட்டு இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க. கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு அந்த சொந்தக்காரன் கேட்டகரியில் வந்து நீங்கள் வராதிங்க. உங்கள் சர்க்கிளில் இருக்க யாராவது இந்த மாதிரி கட்டாய கல்யாணம்னால கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக பேசியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் இந்த எபிசோட அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அது வரைக்கும் ஸ்டே இன்ஸ்பயர்ட், எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் ஆஃப் த டெய்லி டைரி இன் தமிழ் பாட்காஸ்ட் வித் மீ யுவா.